during school. Every day I read the storybook. Blackboard. குறுக்கே ஆங்கில மொழி குறுக்கு சால் ஓட்டுவதை தனது அனுபவத்தின் மூலம் உணர்ந்தவர் அவர். What did you eat in the morning? I ate egg rice in the morning. Who cooked the egg rice? My mom cooked the egg rice. Is it spicy? Yes, it is very spicy. What did you eat in the morning? I ate biryani in the morning. Who prepared the biryani? சகல கலா வல்லவர்கள் ஆங்கிலத்தில் சறுக்கக்கூடாது என்பதற்காக தனது பள்ளி மாணவர்களின் ஆங்கில மொழித்திறனை பட்டை தீட்ட புதிய சரடு ஒன்றை தேடினார். TRI எனும் verb technique, QRP எனும் questioning, responding, presentation என்ற 2 சூத்திரங்களின் வழியில் சாத்தியப்படுத்த திட்டமிட்டார். இவரால் சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்ட இந்த கற்பித்தல் முறை ஊரக மாணவர்களின் தாரக மந்திரமாக மாறியது. கற்பித்தலின் எளிமை செய்திட பெரும் முயற்சிக்கு பின் ஓர் ஆங்கில ஆய்வகத்தையே உருவாக்கி சாதித்தார். And then இந்த முன்னெடுப்பின் மூலமாக மாணவர்கள் பலர் ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதையும் அழகாக எழுதுவதையும் காணும் போது புது நம்பிக்கை பிறக்கிறது. மாற்றுத்திறன் கொண்ட மாணவர் தனுஷ்குமார் உள்பட ஆங்கிலத்திற்கு முகம் சுளிக்கும் மாணவர்கள் ஆங்கில ஆசான் சிவக்குமாரின் வழித்திசையில் அகம் மகிழ ஆங்கிலத்தில் உரையாடுகிறார்கள். சிவக்குமாரின் இந்த துடுப்பு போடுவதற்கான முயற்சி விடுப்பு நாட்களிலும் விடாமல் தொடர்கிறது. கால பொழுதுகளின் கட்டுப்பாட்டுக்கு சிக்காமல் உழைக்கும் இவர் தம் மாணவர்களுக்கு மட்டுமில்லாமல் ஆசிரியர்களுக்கும் கூட மொழித்திறன் பயிற்சி அளித்து தடையுடைக்கும் பணி செய்கிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு எட்டாக்கனியாக இருந்த ஆங்கிலத்தை எளிதில் தட்டி பறிக்க கற்றுக் கொடுத்திருக்கும் ஆசிரியர் ப. சிவக்குமாருக்கு மொழித்திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு விருதை வழங்கி கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை.